பேரன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, தலைமை பண்பு குறித்து உங்களுக்கு முன்பாக சில செய்திகளை பதிவு செய்திருக்கிறார்கள். அனுபவங்களை, தன்னுடைய ஆற்றலை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு முன்னாலே நிற்கிற நான் 16,000 கூட்டங்களில் பேசியிருக்கிறேன் என்று சொன்னால் நம்புவதற்கு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது திருமூலருடைய வரிகள். நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்கு மேலை நாடுகளிலிருந்தும் மேற்கோள்களை கையில் எடுத்துக் கொள்ளலாம், நம்முடைய முன்னோர்களிடமிருந்தும் கையில் எடுத்துக் கொள்ளலாம். நான் நம்முடைய முன்னோர்களிடமிருந்தே உங்கள் முன்னாலே சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக நிற்கிறேன். நம்முடைய முன்னோர்கள் இப்படி சில நேரங்களில் விழுந்து விடுவார்கள். ஆனால் அதை தாங்கி பிடிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. தடுமாற்றமில்லாத வாழ்க்கையாக இருக்க முடியாது. ஆனால் தடுமாற்றமே வாழ்க்கையாக இருக்க முடியாது. கண்ணதாசன் பல இடங்களிலே உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் ஒரே ஒரு வரி மந்திர சொல்லிலே சொல்லிவிட்டார். எனவே இப்படி நாம் பல செய்திகளை இங்கே பார்ப்பது போது ஒரு சின்ன கவிதை வழியாக ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எறும்பு வாயை விட சின்னது, அது என்னது? எறும்பு வாயை விட சின்னது, அது என்னது? அது தின்னது. முடிஞ்சு போச்சு கவிதை. எறும்பு வாயை விட சின்னது, அது என்னது? அது தின்னது. முடிஞ்சு போச்சு. இது 3 தலைமுறையை எட்டிப்பிடித்த வாலியினுடைய வைர வரிகள். கண்ணதாசனுடைய வரிகள் இல்லை, வாலியினுடைய வைர வரிகள். இதுபோல நாம் மென்மையாக கூர்மையாக சிந்திக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஒரு நாளுடைய மையப்பொருளாக இருக்க முடியும். அமெரிக்கர்கள் வேறு விதமாக பார்க்கலாம். ஆனால் நமக்கென்று சில பண்பாட்டு முறைகள் இருக்கிறது. நான் உள்ளே வந்தவுடனே நடுங்கி போனேன். குளிரில் அல்ல, உங்களுடைய ஆடை முறைகளில். எனக்கு கூட ஏதாவது டிரெஸ் கோட் என்று சொல்லி என்னை வெளியேற்றி விடுவார்களோ என நான் முதலில் பயந்தேன். நல்லவேளை சுபாஷினி அவர்கள் அப்படி செய்யவில்லை. பரவாயில்லை, நீங்கள் வேட்டியோடே பேசலாம், ஆனால் வேட்டியை மட்டும் பிடித்து இழுக்கக்கூடாது என்று நான் சொல்லியிருக்கிறேன். 20 நிமிடம் ஆகிவிட்டது என்று வேட்டியை பிடித்து இழுக்கக்கூடாது. நீங்கள் விளக்கை அணையுங்கள், நான் தானாக போய்விடுவேன். ஒரு ரயில் நிலையம், 2 பேர் அமர்ந்திருக்கிறார்கள் ஜோல்னா பையை போட்டு. ஒருவர் வலதுபுறத்திலே ஜோல்னா பை போட்டிருக்கிறார். ஒரு இளைஞர், என்னை போல ஒரு இளைஞர். பார்த்தீங்களா, என்னை இளைஞர் என்று யாராவது ஏற்றுக்கொள்ளுகிறார்களா? டாக்டர் ரோகிணியை விட நான் தான் வயதிலே குறைவானவன், ஆனால் தோற்றத்திலே தாத்தா போல தெரிகிறேன். ஒரு இளைஞன் இடதுபுறத்திலே ஜோல்னா பை போட்டிருக்கிறான். ஒரு பெரியவர் வலதுபுறத்திலே ஜோல்னா பை போட்டிருக்கிறார். பாண்டியன் விரைவு ரயிலை பிடிக்க வேண்டும். 8:40க்கு மதுரை ரயில் நிலையத்திலே அந்த ரயில் புறப்படும். நேரம் 8:15, அரை மணி நேரம் இருக்கிறது. பெரியவருக்கு வயிறு பசிக்கிறது. சரி, வண்டி புறப்பட அரை மணி நேரம் இருக்கிறதே, பசிக்கிறதே என்று தன்னுடைய ஜோல்னா பைக்குள்ளே கையை விடுகிறார். குட் டே, நல்ல நாள், குட் டே என்கிற பிஸ்கட்டை கையில் எடுக்கிறார். எடுத்த உடனே அதிலே ஒரு ரொட்டி துண்டை அவர் எடுத்து சாப்பிடுகிறார். பக்கத்திலே இருக்கிற சிறுவன் கையை விட்டு இன்னொரு ரொட்டியை எடுக்கிறான். அவர் 2 ரொட்டி துண்டை எடுக்கிறார். அந்த சிறுவன் அவன் தனக்கு என்று 2 ரொட்டி துண்டை எடுக்கிறான். அடுத்தவர் 3 ரொட்டி துண்டுகளை எடுக்கிறார். இந்த சிறுவனும் 3 ரொட்டி துண்டுகளை எடுக்கிறான். பெரியவர் தலையிலே அடித்துக் கொண்டார், இவன் சொக்கலிங்கம் பையன் போல. நாம் 1 எடுத்தால் 1 எடுக்கிறான், 2 எடுத்தால் 2 எடுக்கிறான், 3 எடுத்தால் 3 எடுக்கிறானே என்று திட்டிக்கொண்டே கடைசி ஒரு ரொட்டி துண்டை அந்த பிளாட்ஃபார்மில் அப்படி வைத்து விட்டு காகிதத்தை கசக்கி போட்டு விட்டு நிமிர்ந்து பார்க்கிறார். ரொட்டியை சரிபாதி உடைத்து ஒரு பாதி அவன் எடுத்துக் கொண்டான். பெரியவருக்கு ஒரே கோபம். காலம் கெட்டு போனது, கலிகாலம். அவன் பாட்டுக்கு நம்ம ரொட்டி துண்டு எடுத்து சாப்பிடுறானே, என்னடா அந்த நாடு, சின்ன பயலுக்கு சரியில்லை அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கிறார். ரயில் கிளம்ப போகிறது. பச்சை கொடி காட்டி விட்டார்கள். ஓடி போய் ரயிலிலே ஏறுகிறார். ஏறுகிற போது திட்டிக் கொண்டே போனதால் எக்கு என்று விக்கிக் கொண்டது.
உடனே விக்கிக் கொண்டிருக்கிறதே, தண்ணீர் குடிக்கலாம் என்று அந்த இருக்கையிலே அமர்ந்து பைக்குள்ளே கையை விட்டு தண்ணீர் பாட்டிலை எடுப்பதற்கு கையை விடுகிறார். இவர் கொண்டு வந்த குட் டே பிஸ்கட் அப்படியே இருக்கிறது. இவர் கையை விட்டு எடுத்தது பக்கத்திலே இருக்கிற சிறுவனுடைய ஜோல்னா பையிலே இருக்கிற குட் டே பிஸ்கட்டை. ஒரு தடுமாற்றத்தால், ஞாபக மறதியால், ஒரு மனக்குழப்பத்தால் மாறி கையை விட்டு எடுத்து விட்டார். அதை பார்த்த அந்த சிறுவன், பெரியவர் ஏதோ குழப்பத்திலே மாறி கையை விட்டிருக்கிறார், பரவாயில்லை, இரவிலே பசித்தால் நாம் என்ன செய்வது என்பதற்காக தன்னுடைய பங்களிப்பை எடுத்துக்கொண்டான் என்கிற பண்பாட்டை அப்போதுதான் அந்த பெரியவர் உணர்ந்தார். இந்த இளைஞர்கள் சரியாகத்தான் இருக்கிறார்கள், நாகரிகமாக கூட நம்மை நடத்துகிறார்கள் என்பதை அந்த பெரியவர் அப்போது உணர்ந்து பார்த்து மகிழ்ந்தார். அதுதான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற இளைஞருடைய நிலைப்பாடு என்பதை இந்த சம்பவம் நமக்கு காட்டுகிறது. ஏனென்றால் இன்றைக்கு மேலாண்மை என்று படிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் நடைபெறுகிற சம்பவங்களை வைத்தே உங்கள் மேலாண்மை ஆற்றலை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. 16,000 கூட்டங்களில் பேசியிருக்கிறேன் என்றால் இந்த வாய்ப்பு எப்படி வசப்பட்டது? எனக்கு மட்டுமே வருமா? இல்லை. அறிவு என்பது பொதுவானது, ஆற்றல் என்பது பொதுவானது, ஆளுமை என்பது பொதுவானது. 2001ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய அன்றைய பிரதமராக பணியாற்றிக் கொண்டிருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இதே அமெரிக்க தேசத்தில் தலைமை பண்பாடு குறித்து ஒரு மாநாட்டில் பேசுகிற போது சொன்னார், இந்தியாவில் நாங்கள் நிறைய தலைவர்கள் இருக்கிறோம், ஆனால் தலைமை பண்பாடு உள்ள இளைஞர்களை உருவாக்க நாங்கள் தவறி இருக்கிறோம் என்பதை நான் வெளிப்படையாக இங்கே சொல்லுவதிலே வேதனைப்படுகிறேன் என்று சொன்னார். என்று சொன்னால், இது போன்ற பண்பாட்டை எழுந்து நிற்கச் செய்கிற, முறையாக கல்வியை கற்பிக்கிற இது போன்ற ஒரு நாள் முகாம்களை நடத்த நாம் தவறி இருக்கிறோமா, அல்லது அதிலே நாம் ஊன்றி கல்வியை கற்றுக்கொள்வதற்கான பங்களிப்பை நாம் தடுமாறி இருக்கிறோமா என்பது குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் என நான் அந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இவர்கள் அழகாக சொன்னார்கள், அட்வைஸ் தேவையில்லை, மனிதன் பிறந்ததிலிருந்தே அட்வைஸ் ஒன்றுதான் எளிதாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது, இப்படி வாழ வேண்டும் அப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் நேரங்களை எடுத்து விடாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அனுபவங்களை போகிற போக்கிலே பகிர்ந்து கொள்ளுங்கள். அதைத்தான் நான் என்ன சொல்ல வருகிறேன், காற்று இரு வகைப்படும். கால்பந்திலே இருப்பதும் காற்றுத்தான். கால்பந்து தொடங்கியது முதல் ஆட்டம் முடிகிற வரை உதைபட்டுக் கொண்டே இருக்கிறதா இல்லையா? அதே காற்றைத்தானே புல்லாங்குழலிலே பயன்படுத்துகிறோம். காற்றை உள்ளே வாங்கி தனக்குள்ளே வைத்துக் கொள்ளுகிறதா புல்லாங்குழல்? காற்றை உள்ளே வாங்கி வெளியே விடுகிறது, உடனே பாராட்டு பெறுகிறது புல்லாங்குழல். கால்பந்து தனக்குள்ளே வைத்துக் கொள்ளுகிறது, ஆட்டம் தொடங்கியது முதல் முடிகிறது வரை உதைவிட்டுக் கொண்டே இருக்கிறது. காற்று இருவகைப்படுகிறது. வாழ்க்கையை நாம் மற்றவர்களுக்காக திறந்த வெளி மைதானமாக, மற்றவர்களுக்கு பயன்பாடு தருகிற வகையிலே நாம் அமைத்துக் கொள்வதைத்தான் காற்று இருவகைப்படும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு போகிற போக்கிலே எடுத்து காட்டினார்கள். அன்பிற்குரிய இளைய தலைமுறை இங்கே நிரம்ப இருக்கிறீர்கள். மேலாண்மையிலே நீங்கள் உயர்ந்து நிற்க வேண்டும். பொறியியலிலே இருக்கிற கடைசி ஆண்டு படிக்கிற மாணவ செல்வங்கள் இருக்கிறார்கள். உங்களை கற்றவர்களாக, அறிஞர்களாக மேன்மைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனம் இங்கே இருக்கிறது. இவருடைய தந்தையாரை நான் அறிவேன். அப்படிப்பட்ட கல்வி நிறுவனத்திலே இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரே ஒரு செய்தி, வாஞ்சிநாதனுடைய 100ஆண்டு நினைவு தினம் அண்மையிலே நடந்து முடிந்திருக்கிறது. வாஞ்சிநாதன் வீர வரலாற்றில் வெள்ளையர்களை தன்னுடைய விரல்களால் கண்களுக்குள்ளே விட்டு ஆட்டியவன் வாஞ்சிநாதன். வாஞ்சிநாதனுடைய 100ஆண்டு நினைவு தினத்திலே எந்த வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்பட்டாரோ ஆஷ் துரை என்கிற ஒரு கொடுங்கோலன், அந்த ஆஷ் துரையினுடைய கொள்ளு பேரன் ராபர்ட் ஆஷ் அண்மையிலே அயர்லாந்திலே இருந்து வாஞ்சிநாதனுடைய கொள்ளு பேரனுக்கும் பேத்திக்கும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? வாஞ்சி ஐயருடைய பேரன்களாகிய பேத்திகளாகிய உங்களுக்கு அநேக நமஸ்காரம். யார் எழுதுவது? அயர்லாந்தில் இருந்து ராபர்ட் ஆஷ் எழுதுகிறார். நல்ல தமிழில், ஆங்கிலத்திலே சொற்கள், ஆனால் தமிழ் வடிவங்கள். வாஞ்சி ஐயருடைய பேரனுக்கும் பேத்திக்கும் நாங்கள் சொல்லுவது என்னவென்றால், 21ஆம் நூற்றாண்டிலே வாழுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிற நாம் இன்றைக்கு நண்பர்களாக பழைய விஷயங்களை மறந்து விடுகிறவர்களாக, நம்முடைய காலத்திலே சமகாலத்திலே நட்பு ரீதியாக வாழுகிறவர்களாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவதால் ஓரிரு வரிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன் என்று எழுத தொடங்கி இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உங்கள்
தாத்தா வாஞ்சிநாதன் இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக அயராது உழைத்தார். அதில் இரண்டாவது கருத்து இல்லை. எங்கள் தாத்தா தனக்கு இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அயராது பாடுபட்டார். அதிலும் இரண்டாவது கருத்து இல்லை. அவர் தன்னுடைய மண்ணுடைய விடுதலைக்காக பாடுபட்டார். இவர் தனக்கு வழங்கப்பட்ட பணியை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே பாடுபட்டார். எனவே எங்கள் தாத்தாவை உங்கள் தாத்தா சுட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் பழிவாங்கும் உணர்வை நாம் அப்படியே அப்புறப்படுத்திவிட்டு 21ஆம் நூற்றாண்டிலே வாழுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிற நாம் சகோதரர்களாக வாழ்வோம் என்று சொன்னால் இதைவிட எங்கள் வாழ்க்கையிலே வேறு பேர் இருக்க முடியாது. உங்களுடைய நட்பை, உங்களுடைய அன்பை நாங்கள் நேசிக்கிறோம், சகோதரர்களாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்று நூற்றாண்டுகள் கழித்து ஒரு ராபர்ட் ஆஷ் துரையினுடைய பிள்ளைகள் இன்றைக்கு இப்படி ஒரு கடிதத்தை வடிவமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பழிவாங்குகிற உணர்வை தூக்கி எறியுங்கள். மனிதர்களை மதிக்கிற பண்பை நாம் கையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்திய பண்பாட்டிலே 2000 ஆண்டுகால அடிமையாக இருந்த நம்முடைய தேசம், மாறி மாறி ஒவ்வொருவராலும் இங்கே அழுத்தப்பட்ட ஒரு தேசம். இந்த மண்ணுக்கு நமக்கு தேவையெல்லாம் எல்லோருக்குமான சமமான பொருளாதார விடுதலை. அந்த விடுதலைக்கு முதல் பிள்ளையார் சொல்லி என்னவென்று சொன்னால் நாம் சகோதரத்துவத்தை கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும். சுவாமி விவேகானந்தர் இதே அமெரிக்க தேசத்திலே போய் முதல் நாள் பேசுவதற்கான வாய்ப்பு நேரம் உங்களுக்கு இல்லை என்று சொன்னபோது, இல்லை இல்லை நீங்கள் அழைத்து வந்தீர்கள், பேசுவதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டு பெற்றார். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? 6 நிமிடம் பேச வேண்டும் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தர் 19 நிமிடங்களுக்கு மேலாக பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்டார் என்று சொன்னால் அவருக்கு இருக்கிற ஆற்றல் அமர்ந்திருக்கிற உங்களுக்கெல்லாம் இருக்கிறது, உங்களுக்குள்ளே நிரம்ப இருக்கிறது. அந்த பொறியை தட்டி எழுப்புவதற்கான முயற்சியாக இந்த பணியை நான் இந்த நேரத்திலே பார்க்கிறேன். நான் ரொம்ப நகைச்சுவையான ஆள். இவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னை அனுப்பினார்கள். நான் ஒரு கூட்டத்தில் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தேன். முன்னாலே இருந்து நம்முடைய ஹிந்து முரளி இப்படி கடியாரத்தை காட்டிக் கொண்டே இருந்தார். நான் சொன்னேன், மணி 12 ஆகிவிட்டது. உடனே நம்முடைய நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் 12 ஆகிவிட்டது, பேச்சை முடிக்க வேண்டும். நான் உடனே 12 மணி ஆகிவிட்டதா, நான் பேச்சை முடித்து விடுகிறேன் என்று சொன்னேன். அப்போதுதான் உங்கள் இயக்குனர் கேட்டார், இல்லை இல்லை நீங்கள் நன்றாகத்தானே பேசுகிறீர்கள், இன்னும் ஒரு அரை மணி நேரம் பேசுங்கள். 12 ஆகிவிட்டது, நான் வீட்டுக்கு போக வேண்டும், என் மனைவி சாப்பிடாமல் காத்திருப்பாள் என்று சொன்னேன். அவருக்கு ஒரே வியப்பு. 21ஆம் நூற்றாண்டில் அப்படி ஒரு பதிபக்தியா? ஒரு புடலங்காயும் இல்லை, நான் போய் தான் தோசை ஊத்தணும், அப்புறம் தான் அவ சாப்பிடுவா அப்படின்னு சொன்னேன். அப்பதான் உங்க இயக்குனர் சொன்னார், உங்க வீட்லயும் இப்படிதானா சொக்கலிங்கம் அப்படின்னு. அவரவர் வீட்டுல தோசையை ஊத்துங்க, பக்கத்து வித்தமாவுக்கு ஊத்திராதீங்க, வெளுத்துருவாங்க. அன்பிற்குரிய பெருமக்களே, நகைச்சுவைக்காக மட்டுமல்ல, வாழ்க்கையை வசப்படுத்துங்கள். இங்கே இருக்கிறார்களே நம்முடைய சகோதரி டாக்டர் ரோகிணி அவர்கள், அவர்களுக்கெல்லாம் நேரம் என்பது பொன்னானது. அவர்கள் பெண்ணாக இருக்கிறார்கள், ஆனால் பொன்னானது. ஒரு நாள் பொங்கல் திருநாள், அவர்கள் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். என்னை பார்த்த உடனே பயந்து விட்டார்கள். ஐயோ பெரிய லொல்லு, பொங்கல் அன்னைக்கு வந்திருக்காரு, என்னடா அது தமிழ் புடலங்கான்னு பேசிட்டே இருப்பாரு அப்படின்னு. உடனே என்னை பார்த்த உடனே வீட்டிலே கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் இருக்க பெரியவர்கள்ட்ட எல்லாம் அறிமுகப்படுத்தினார். இவர்தான் மனித தேனி, மண்ணாங்கட்டி தேனி என்று சொல்லுகிறார்கள். உடனே அவர்கள் வீட்டிலே இருக்கிறவர்கள், நல்ல நாளும் அதுவுமா, ஒரு நல்ல தமிழர் வந்திருக்கிறார், அவருக்கு ஏதாவது விருந்து கொடுங்கள் என்றார்கள். உடனே நம்ம ரோகிணி மேடம் ஒரு எவர் சில்வர் தட்டில் ஜிலேபி வச்சு எனக்கு வந்து கொடுத்தாங்க. எனக்கு ஜிலேபியை பார்த்தோன்னு நாக்கில் எச்சி ஊறிடுச்சு. ஜிலேபியை 2ஆ உடைச்சேன், நூலாம்படையா வந்துச்சு. ரோகிணி மேடம் பயந்துட்டாங்க, என்ன சொக்கலிங்கம் ஜிலேபி சரியில்லையா? ஜிலேபி பிரமாதம், நான் தான் 10 நாள் தாமதமாக வந்து விட்டேன் அப்படின்னு. அவங்க, ஐயோ என் பெரிய லூசுப்பைய மதுரையில் இருக்க மைக்கில எல்லாம் போய் சொல்லுவானே, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கண்ணை காமிச்சாங்க. உடனே வீட்டுக்குள்ள ஒரு மழைப்பழம் ஒரு சீப்பு இருந்தது. அந்த எவர் சில்வர் தட்டு எடுத்துட்டு போய் அந்த வாழைப்பழத்தை அந்த தட்டுல வச்சு அப்படியே பத்திரமா கொண்டு, இதை சாப்பிடுங்க, ஒரு பிரச்சனை இருக்காது. நான் பழத்தை உரிச்சேன், உள்ள தள்ளிட்டேன். பழம் பரவாயில்லையா சொக்கலிங்க? நாங்க ஒரு 3 நாள் முன்னாடி வந்துட்டேன் அப்படின்னு. வாழைப்பழம் காயாக இருக்கிறது, ஜிலேபி நாள்பட்டு போனது என்பதை கூட மேலாண்மை என்பது வேறு எதுவும் இல்லை தோழர்களே. இதுதான் மேலாண்மை. நகைச்சுவையிலே மேலாண்மை, நமக்கு இருக்கிற இடைவெளியை நெருங்கிக் கொள்வதற்கு ஒரு மேலாண்மை. இது போன்ற விஷயங்களை வாய்விட்டு சிரியுங்கள் நோய் விட்டு போகும் என்பது கூட வெளிநாட்டுக்காரன் சொல்லி நமக்கு வர வேண்டாம். நம்முடைய முன்னோர்களிடம் இருக்கிறது நேர நிர்வாகம், டைம் மேனேஜ்மெண்ட். இன்றைக்கு பேசுகிறார்கள் இல்லையா, 15 நிமிடம் என்றால் 15 நிமிடம் தான். 16வது நிமிடம் உங்களுக்காக ஒரு விளக்கு அணையும், 18வது நிமிடம் நாங்கள் எல்லோரும் வெளியே போய் விடுவோம். அப்படி இல்லை நேர நிர்வாகம். நம்முடைய முன்னோர்கள் கோவில்பட்டி பக்கத்தில் இருந்திருக்கிறார்கள் பல பேர், வரலாற்று புள்ளி விவரங்கள் நிரம்ப இருக்கிறது. ஆனாலும் கூட மந்திர சொல் போல பேசுவது ஒரு கலை,
நேர நிர்வாகம் ஒரு கலை. மற்றவர்களை அப்படியே அனுசரித்து வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ளுகிறோம் பாருங்கள், அது ஒரு பெரிய கலை. இவையெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டு முயற்சி தான் மேலாண்மை என்பதை நீங்கள் முழுவதுமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். நிறைவாக வாரியார் சுவாமிகள் கலகலகலகலன்னு பேசக்கூடியவர். ஒரு கூட்டத்தில் போய் பேசுறார். அவர் போன உடனே ஒரு கேள்வி கேட்கட்டுமா அப்படின்றார். உங்க முதல்வர் மாதிரி ஒரு முதல்வர், அதனாலதான் அவர் கீழே உட்கார்ந்துட்டார். ஒரு கேள்வி கேட்கட்டுமா அப்படின்றாரு. சரி கேளுங்க, எவனா ஒருத்தன் என்னை மாட்டி விட்டுருவான், சரி பரவாயில்ல கேளுங்கன்றாரு. உடனே பசங்களா ஒரு கேள்வியை கேட்கட்டுமாடான்னு, கேளுங்க சுவாமி அப்படின்றானுங்க. வாரியார் சுவாமி இப்ப இருக்க சுவாமி எல்லாம் வேற மாதிரி. நீங்க பாட்டு நித்யானந்தா அதுன்னு ஆரம்பிச்சிடாதீங்க. அந்த பையன் எங்க ஊர்ல இருக்கான், இப்ப போயிட்டான். இது வாரியார் சுவாமி கேள்வி கேட்கட்டுமா அப்படின்னு கேட்டார். கேள்வி கேட்டோம். பசங்களா என்னுடைய அப்பன் முருகப்பெருமானுடைய தோப்பனார் பெயர் தெரியுமாடா அப்படின்னு கேட்டார். எல்லாம் அப்படி துருதுருன்னு இருந்தாங்க. ஒரு சின்ன பையன் டபால் நிந்திருச்சான். சிவாஜி அப்படின்ட்டான். அப்படியே அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருக்கு வேர்த்து கிருகிருத்துருச்சு. நான் அதுக்கு தான் கேள்வி கேட்க வேணான்னு சொன்னேன். உடனே சபாஷ் சபாஷ் அந்த பசங்க அந்த பையனை அழைச்சு அவனுக்கு ஒரு பரிசு கொடுங்கோ அப்படின்ட்டார். அவருக்கு ஒரே கோபம். நம்ம பாண்டி அவர் பயங்கர கோபம். என்னடா அது, இவர் ஒரு கேள்வி கேட்டார், அவன் தப்பா பதில் சொல்றான், இவர் பரிசு கொடுங்க. அவனுக்கு மாத்திரம் பரிசு கொடுத்தா பத்தாது, அவங்க தோப்பனாரையும் வர சொல்லுங்க, தாயாரையும் வர சொல்லுங்க, 3 பேருக்கு பரிசு கொடுங்க. இவங்க ஒரு மெமெண்டோ தான் வாங்கி வச்சிருக்காங்க, இன்னும் 2க்கு இங்கே போறது. உடனே அதெல்லாம் கொடுத்தே ஆகணும். அப்பதான் சாமி சொன்னார், நான் என்ன கேட்டேன், முருகப்பெருமானுடைய தகப்பனார் பெயர் கேட்டேன், சிவாஜின்னு சொல்லிட்டான். சரியான பதில். இந்த நாட்டில் இந்த லோகத்துல எவனாவது பண்டித ஜவஹர்லால் நேருவை பார்த்து நேரு அப்படின்னு சொல்றானா? இல்லையா? நேருஜி அப்படிதானே சொல்றான். மகாத்மா காந்தி பார்த்து எவனாவது காந்தின்னு சொல்றானா? இல்லையா? காந்திஜி அப்படிதானே சொல்றான். லார்ட் சிவாவை பார்த்து இவன் சிவாஜின்னு சொல்லிட்டான். அவ்வளவுதான். சபாஷ் சபாஷ், நல்ல பதில் கொடுங்க, பரிசு கொடுங்க அப்படின்ட்டு. அந்த பையன் நேற்று ராத்திரி திருவிளையாடல் சினிமா பார்த்திருக்கான். அதுல நடிகர்கள் சிவாஜி நடிச்சிருக்கிறார். இவன் சிவாஜின்ட்டான். அந்த சொன்ன பதில உல்டா பண்ணி அந்த மாணவர்கள் மத்தியில வாரியார் சுவாமி ஒரு பெரிய ஜுவ்வுன்னு மேல போயிட்டார். அவர் மேல இருந்தே மேல போனவர் தெரியுமா? வாரியார் சுவாமி பறந்துட்டு இருக்கும் போதே உயிர் விட்டார். அதனால அந்த மாதிரி இதுல ஒரு மேலாண்மை இருக்கிறது. ஒரு மாணவன் செய்கிற தவறான பதிலை கூட நாகரிகமாக அந்த இடத்திலே சுட்டிக்காட்டுகிற மேலாண்மையை வாரியார் சுவாமிகள் விதைத்திருக்கிறார். ஆக இப்படியாக நாம் நிறைய விஷயங்களை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். பல மொழிகளை படிக்கிற ஆற்றலை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என நான் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். 21ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலம் இல்லாமல் வாழ்ந்துவிட முடியாது. காரணம் என்ன? நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஆங்கிலம் பிறந்ததாக நம்பப்படுகிற இங்கிலாந்து தேசத்தில் எத்தனை பேர் ஆங்கிலம் பேசுகிறார்களோ அதைவிட அதிகமாக இந்தியாவில் பேசுகிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. 217 மொழிகளை அழித்துவிட்டு எழுந்து நிற்கிறது ஆங்கிலம். அந்த ஆங்கிலத்தை நீங்களும் நானும் அழித்து விட முடியுமா? பொது மொழியாக இன்றைக்கு உலக அளவிலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற ஆங்கிலத்தை, அந்த ஆங்கில அறிவை நாம் வளர்த்துக் கொள்ளுகிற போது மேலாண்மையின் மூலமாக, பொறியியல் துறையின் மூலமாக உலகம் முழுவதும் நாம் பரவலாக வருவதற்கான ஒரு வாய்ப்புக்களம் இருக்கிறது. எனவே ஆங்கில உச்சரிப்போடும் நல்ல ஆங்கில மொழி திறமையோடும் மென்மையான ஆங்கிலத்தை பேசுவதன் மூலமாகவும் அதை கையாளுவதன் மூலமாகவும் உங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என நான் அந்த நேரத்திலே விரும்புகிறேன். வயதானவர்களை மதிக்கிற பண்பு மேலாண்மையிலே அவசியமான ஒன்று, மறந்து விடாதீர்கள். வயதானவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் வீட்டிலே நம்மோடு மருத்துவர்கள் இருப்பதற்கு சமம், மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு இந்தியாவிலே குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறைவு. ஒரு வீட்டிலே ஒரு பிள்ளை அல்லது 2 பிள்ளை. உங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் எவ்வளவு பொருட்செலவிலே நம்மை இதுபோன்ற உலகத்தரமான கல்லூரிகளிலே சேர்த்து விட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் எந்த நிலையிலும் மறந்துவிடக்கூடாது. அந்த நிலைப்பாட்டை நீங்கள் கையிலே வைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் மேலாண்மைக்கு எந்த தேசத்துக்கு காரணம், உங்களுடைய வளர்ச்சியை பின்னோக்கி முடியாது என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கல்வி, நிர்வாகவியல் இந்த இரண்டும் நம்மை நேர்த்தியாக வழிநடத்தும். இதை போன்ற அனுபவம் சார்ந்தவர்கள் தெளிப்பதெல்லாம் போகிற போக்கிலே உங்களுக்கு உதவியாக வரலாம். ஆனால் முறையான கல்விதான், முறையான நிர்வாகவியல் தான் உங்களை வாழ்நாள் முழுவதும் அழைத்துச் செல்லும் என்பதை இந்த வாழை மரத்தை பார்த்து இந்த மரத்திலே வாழை குலைதல்லும், அந்த வாழை குலையிலே 99 வாழைப்பழம் காய்க்கும் என்று சொல்லுவார். 99 தான் காய்க்கும், 100ம் காய்த்ததில்லை, 98ம் காய்த்ததில்லை, மறந்து விடாதீர்கள்.
அவருக்கு பெயர் ஜிடி நாயுடு. கிரைண்டர் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது இல்லையா? ஒரு காலத்திலே சொல்லுவார்கள், சொக்கலிங்கம் இவ்வளவு பேசுகிறாரே, இவர் வீட்டிலே மாவாட்டுகிறார் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கெல்லாம் சொல்ல முடியுமா? நான் எதுக்கு மாவாட்டணும்? கிரைண்டருக்கு சுவிட்ச் போடுகிறார் அப்படி வேணா சொல்லலாம். சொக்கலிங்கம் இவ்வளவு பேசுகிறாரே, இவர் வீட்டிலே துணி துவைக்கிறார் என்று சொல்லுவார்கள். இல்லை, வாஷிங் மிஷினுக்கு சுவிட்ச் போடுகிறார் அப்படிதான் சொல்ல முடியும். இந்த கிரைண்டரை கண்டுபிடித்து மிகப்பெரிய ஒரு வரலாற்றிலே ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார் ஜிடி நாயுடு. எனவே இங்கே இருக்கிற தம்பிமார்களை பார்த்து, தங்கைமார்களை பார்த்து நான் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம், நாம் வாழ்க்கையிலே சமகாலம் சரிபாதி வாழ்ந்ததற்கு பின்னாலும் கூட, இன்றைக்கு ஐயா சிவசுப்பிரமணியம் அவர்கள் பேசினார்கள், மிகப்பெரிய ஜாம்பவான். நிறைய பேர் பேச இருக்கிறார்கள். இவர்களைப் போல நம்முடைய பங்களிப்பு என்ன? அமெரிக்காவில் இருந்து ஒரு சான்றிதழிலே சிவசுப்பிரமணியம் பெயர் பதிவு செய்யப்படுகிறது. மகாத்மா காந்திக்கு கொடுக்கப்பட்ட சான்றிதழுக்கு அடையாளம் இல்லை என்கிற ஒரு கேள்வி இந்த மண்ணில் எழுந்து நிற்கிற போது, நமக்கான அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உழைப்பின் மூலமாக நாம் உயர வேண்டும். நம்முடைய பெயராலே புதிய கண்டுபிடிப்புகள் வர வேண்டும். அந்த கண்டுபிடிப்புகளுக்கு காரணமாக இங்கே அமர்ந்திருக்கிற நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், நாங்கள் வந்து பேசியதிலே மகிழ்ச்சி அடைவோம் என்பதை சொல்லி நிறைவு